ஹாய் ஜினுக்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்கள் எல்லோரையும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் எல்லோரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, ஓகேவா? நான் இந்த ரெக்கார்டு எதனால் பண்ணுறேன்னா, என்னாட்டி இப்போதைக்கு வீடியோ போட முடியாதுடா. அதை சொல்லிவிடுவோன்னு தான் அந்த ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எம்எஸ்டிக்காக, அப்புறம் மற்ற ஒன் ஷாட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிட்ருக்கேன்டா, அதனால தான் என்னாட்டி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட முடியல. நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, என்ன இந்த அக்கா வீடியோ போட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் அந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. என்னாட்டி இதுக்கப்புறம் வீடியோ போட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுறேன். அதோட நான் ரொம்ப டிப்ரெஷன்லேயும் இருக்கேன். என்னாட்டி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. இங்கே டைம் இருந்தாலும் எனக்கு முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. யாரும் எதை நினச்சிக்காதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. இந்த சேனலுக்கு, அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னோடய எல்லா ஜினிக்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபஸ்ட் சேனலும் சரி, என்னோடய செகண்ட் சேனலும் சரி, இது என்னோடய தேர்ட் சேனல். இதுக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணிங்க. நான் எவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டாலும் எனக்காக வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க. சில பேர் கமெண்டில் வந்து திட்டுவாங்க, ஏன் இப்படி வீடியோலாம் டிலே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இது வரைக்குமே சரி, என்னோடய 3 சேனல்லையும் சரி, எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்ததே கிடையாது. ஏன் லேட்டாக போடுறீங்க, சீக்கிரம் போட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் பண்ணுற மாதிரி யாரும் என்னை பேசுனதும் கிடையாது, கமெண்ட் பண்ணதும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு டைமே இல்லை, போடவும் முடியல என்னால். சேனல் அப்படியே தான் இருக்கும், வீடியோஸ்லாம் அப்படியே தான் கிடக்கும். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ போடுறேன்டா, ஓகேவா? யாரும் வெயிட் பண்ணாதீங்க. எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஐஜியில் வந்துட்டு கேட்குறீங்க எப்போ போடுவீங்க, எஃப்எஃப் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கேட்குறப்போ. என்னடா இப்படி வெயிட் பண்ண வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரிடா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சாரி தவிர வேறு என்ன கேட்குறதுன்னு தெரில. இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வார்த்தை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தீங்க. என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே, என்னோடய ஒன் ஷாட்டுக்கும் சரி, என்னோடய எஃப்எஃப்க்கும் சரி, நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தீங்க. இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஹெட் கமெண்ட்ஸ் வந்தது கிடையாது. நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. சாரிடா, சாரி மட்டும் தான் என்னாட்டி இப்போதைக்கு சொல்ல முடியும். நான் வீடியோலாம் நான் ப்ரைவேட்டில் போடலான்னு தான் நினச்சேன். ப்ரைவேட்டில் போட்டுடலாம், இல்லைனா டெலீட் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். சரி, வீடியோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வேணால் நான் போடுறேன். நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, சரியா? உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் வேணும். கொடுத்துட்டே இருங்க எனக்கு. என்னை மறந்துடாதீங்க, உங்களோட ஜினுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க. நிறைய பேர் நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இதே சப்போர்ட்டை கொடுங்க. எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ மற்ற சேனலுக்கும் அதே சப்போர்ட்டை கொடுங்க. வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. நான் எப்போ வரேனோ எனக்கு தெரில, வருவேனா என்னன்னு எனக்கே தெரில. திருப்பி வந்தால் பார்க்கலான்டா, மறுபடியும் உங்களை ஜினுக்க பார்ப்பீங்க. என்ன சொல்கிறது இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்குது. சாரி. எனக்கு எம்எஸ்டி முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது பெரிய ஸ்டோரியாக இருக்குது. அது என்னாட்டி இப்படி ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. எனக்கு டைமும் இல்லை, அதோட எனக்கு மைண்ட் செட்டும் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன், படிச்சிட்ருக்கேன். என்னாட்டி ஒரு ஸ்டடியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியலடா. அதுதான் ரீசன். யாரும் எதை நினச்சிக்காதீங்க, பார்த்து சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஜினுக்கு, ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். I love you. Bye.